தமிழ் புக் கிளப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ, நான் வந்து கண்டிப்பாக புத்தகத்தை வந்து வாங்கிடுவேன். ஸோ அந்த வகையில் ஏப்ரல் மாதத்துக்கான புக் ஹால் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த புக் ஹால் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்ச் எண்டில் ஃபஸ்ட் வீக்கில் சில புக்ஸ் வாங்கியிருந்தேன். அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி புக் ஹால் வீடியோ பண்ணியிருந்தேன். அது தொடர்ந்து மார்ச்சோட எண்ட்லேயும் நான் வந்து சில புக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது ப்ளஸ் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் ஏப்ரலுக்கான புக். ஸோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு நிறைய புக் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கின புக்ஸும் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்த ரிப்பீட்டேட்டிவான சில புக்ஸ் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக் ஹாலில் கிட்டத்தட்ட 16 புக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கறதுனா பார்த்துலாம். ஸோ இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய புக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேன்ஸ் செர்ச் ஃபார் மீனிங் சொல்லிட்டு விக்டர் ஃப்ராங்க்லோட புக்கு. ஸோ ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு புக், ரொம்ப ஃபேவரட்டான புக்கு. நான் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். இது ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு காப்பி ஆல்ரெடி இருக்குது. இது நான் வந்து ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ வாழ்க்கை வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய முதல் புத்தகம் இந்த புத்தகம் தான். ஸோ விக்டர் ஃப்ராங்க்லோடைய மேன்ஸ் செர்ச் ஃபார் மீனிங். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா நம்ம இருக்கிற எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவோம். நீயும் படுறா இல்லை வீட்டில் இருக்கவங்க படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் படிங்கன்னு சொல்லி அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பணக்குட்டின்ற ஒரு புக்கு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்களே இந்த புக்கை வந்து அமேசானில் பார்த்துட்டு இந்த புக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் மேத்யூ ஆடம்ஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு தான். ஸோ இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்து மூணாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வெர்சஸ் ஃபோர்ஸ். இது முழுக்க சைக்காலஜிக்கல் என்ன சொல்கிறது இன்சைட்ஸ் தான் ஃபுல்லாகவே. பவர் வெர்சஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சைட் வந்து நான் வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது கிடச்சிது. என்ன புக் அப்படின்னா 10x is easier than 2x. அதில் இந்த புத்தகத்தை அதிகமாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. என்னடா இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அவரோட ஆத்தர் வந்து பார்த்திங்க, இந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் ஹாக்கின்ஸ் சொல்லிட்டு. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான புக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஸோ படிச்சுட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் அப்படின்றது ஒரு ட்ரெண்டிங்கான வேர்டு ஆயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் 10-15 இயர்ஸ் ஆர் ஈவன் ஆர் ஸோ லைக் 20 இயர்ஸ் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் உண்மையாகவே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய சில புத்தகங்கள் இருக்குது. அதில் முதல் புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய புத்தகம் வந்து பார்த்திங்கனாக்கா 0 to 1 by பீட்டர் தியல். ஸோ இந்த பீட்டர் தியல் புக்கு படிக்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏப்ரல் 1 தான் வாங்கினேன். ஆல்ரெடி பாதி புக்கு முடிச்சுட்டேன். எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இவர் சொல்லியிருக்காருங்க. அதாவது நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது வந்து ஈஸியான விஷயமே கிடையாது. ப்ளஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் போல் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் புதுசாக வேறு மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய பிஸ்னஸ் லாங் ரன்னில் ஃபெயில் ஆகிடும்ன்றாரு. நீங்கள் வந்து புதுசாக எதையாவது நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரினா நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். அது மக்களுக்கு வந்து வேல்யூ சேர்க்கணும். ஈவன் ஆஃப்டர் டேக்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதாவது புதுசாக ஏதாவது பண்ணால் தான் நீங்கள் நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதர்வைஸ் நீங்கள் நல்ல ஒரு கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீட் 0 to 1 by பீட்டர் தியல் வித் பிளேக் மாஸ்டர்ஸ். ஸோ ஓகே, இந்த புக்கை நம்ம தனியாக ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் மில்லர் எழுதின சிப் வார். ஸோ பேசிக்காக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் படிச்சிருக்கேன். ஸோ மூர்ஸ் லா பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருந்தீங்க ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா. ஸோ இந்த சிப் வார் வந்து இந்த சிப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெவல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்கு, யார் இதில் லீடரு, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம அந்த சர்க்யூட் போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, செமிகண்டக்டர்ஸ், இது மாதிரியான முக்கியத்துவம் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும். ஸோ ஈவன் வந்து இது வந்து லேட்டஸ்ட் எடிஷன் ஆக்சுவலாக 2022. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு யார் வந்து லீடர், யார் வந்து மார்க்கெட்டோட லீடர் அண்ட் எப்படி அந்த லீடர் ஆனாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிப் வார்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன் நான். ஸோ படிச்சுட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து 6ஆவதாக இருக்கக்கூடிய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரியஸ் ஃபோரக்ஸோட ஸ்டாய்க் பாத் டு வெல்த். இவருடைய டூ இட் டுடே அப்படிங்கிற புக்கும் நான் வந்து ஆக்சுவலாக வாங்கியிருக்கேன். நம்மளோட லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கக்கூடிய புக்கு அது டூ இட் டுடே அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் புக்கு படிக்க ஆரம்பித்தப்போ படித்த முதல் ஃபியூ புக்ஸில் இது ஒரு புக்கு. படித்து முடிச்சுட்டு நான் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தட்ட சொல்லிட்டு இருந்தேன், சூப்பராக இருக்குங்க இந்த புக்கு, பயங்கரமான ஒரு இன்சைட்ஸ் இருக்குது, அதிகமாக அந்த ஸ்க்ரீன் டைம் பற்றிலாம் அழகாக கிழிச்சு எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு உடனே அந்த புக்கை வாங்கிக்கிட்டார். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஹார்ட் கவரில் இந்த புக்கை வாங்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் திரும்ப படிக்க வேண்டிய புக்கு. ஸோ டூ இட் டுடே. ஸோ அவரோட புக்கு தான் இது, பாத் டு
ஆர் ஸ்டாக் பாத்ஸ் டு வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6 and then 7. ஸோ 7 புக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஜாஷ் வெட்ஸ்கின் எழுதின ஆர்ட் ஆஃப் லேர்னிங். இந்த கவர் வந்து உங்களுக்கு சரியாக கவர் ஆகுதான் தெரியல கேமராவில், பட் அதுதான். ஸோ ஆர்ட் ஆஃப் லேர்னிங், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி கற்றுக்கணும். அவர் வந்து ஒரு செஸ்ஸில் ஒரு மாஸ்டராக இருந்தார். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஃபார் பாபி ஃபிஷர் நம்ம ஒரு இங்கிலீஷ் மூவி உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதில் வரக்கூடிய கதாபாத்திரம் தான் இவர். ஸோ இவர் வந்து செஸ்ஸை மட்டும் ஒரு மாஸ்டர் பண்ணல, பல விஷயங்களை வந்து மாஸ்டர் பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாமே எப்படி நம்மளால் கற்றுக்க முடியுன்ற என்ன சொல்ல ட்ரிக்ஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேபிட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அதை தான் இங்கே வந்து புக்காக எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் வேணும்னா வாங்கி படிக்கலாம். 8வது புக் அது. ஸோ 9th புக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் நிக்கோலஸ் பெரூப் எழுதின 0 to Millionaire. ஸோ 0லேருந்து மில்லியனராக எப்படி மாறுறது அப்படிங்கிறத பற்றி எழுது. இது டிப்பிக்கலான ஒரு ஃபினான்ஸ் புக். ஸோ நோ கமெண்ட்ஸ், எப்படி இருக்குன்றதை நான் படிச்சுட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஜே பவர். ஸோ டிஜே பவர் எழுதின த டோஸ் எஃபெக்ட். ஸோ அல்டிமேட் என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்மளோட ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணுன்றதுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் வந்து நான் சொல்வேன், இந்த டிஜே பவர் எழுதின த டோஸ் எஃபெக்ட். டோஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்டார்ஃபின். இது எப்படி வேலை செய்யுது, இதோட பண்புகள் என்ன, இது குறைஞ்சா நம்ம உடம்புல என்ன பிரச்சனை, இது அதிகமானால் நமக்கு என்ன லாபம், ஸோ எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாரு. இந்த புக்கு நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன், சூப்பரான ஒரு புக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய புக் வந்து பார்த்தீங்கன்னா ராபின் சர்மாவோட த மேன் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, த ஃபாதர் ஆஃப் ஆல் செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து கிளாசிக்கல். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிக்கலாம். தயவு செஞ்சு இந்த செல்ஃப் ஹெல்ப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா முதல்ல நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் இதுதான். அதனால தான் சொல்கிறேன் ஃபாதர் ஆர் மதர் ஆஃப் ஆல் செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் வாங்கி படிச்சுட்டேன். படித்ததுக்கப்புறம் பிடிச்சது அப்படின்றதுனால இன்னொரு காப்பி வாங்கிட்டேன். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு காப்பியுமே வந்து வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லிஸ்ட்டில் 11th இருக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்டல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ஹாலின்ஸ் எழுதுனது. ஸோ எக்கச்சக்கமான மென்டல் மாடல், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 30 மென்டல் மாடல் வந்து கொடுத்துருக்காரு. இது மென்டல் மாடல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக ஒரு விஷயத்த சொல்லலாம். இப்போ ஒரு டெசிஷன் மேக் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு கானமனோட ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ திங்கிங் ஆர் ஃபாஸ்ட் திங்கிங் ஆர் சிஸ்டம் 1 சிஸ்டம் 2, அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மென்டல் மாடல். ஸோ நம்ம ஸ்லோவாக திங்க் பண்ணும்போது நம்ம எப்படி டெசிஷன் எடுக்கிறோம், அடுத்து ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணும்போது எப்படி டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. அதுபோல் டெசிஷன் மேக்கிங்க்கு மட்டுமே 30 மென்டல் மாடல் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து இந்த மாதிரி புக்கெலாம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற பீப்புளாக இருந்தாலோ இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து கரியர் பாத்தில் நான் வந்து லேடரில் மேலே வேகமாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 10x is easier than 2x. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் ஆனால் கிஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் 10 மடங்கு சம்பாதிக்கிறதோ இல்லை 10 மடங்கு உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதோ 2x விட ஈஸின்றது அவங்க சொல்கிற ஒரு சில கான்செப்ட்னால நம்ம வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு இன்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டான் சுலிவன் ப்ளஸ் பெஞ்சமின் ஹார்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ரீட். இது வந்து பிகினர் கிடையாது, இந்த புக்கு டெஃபினட்டாக பிகினர்ஸ்க்கு கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸில் ஏற்கனவே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் டோன்ட் பை திஸ் புக். ஸோ நெக்ஸ்ட்டு ஷாஹில் ப்ளூமோடைய த 5 டைப்ஸ் ஆஃப் வெல்த், இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண புக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க புக்கு. ஸோ இதை வாங்கியிருக்கேன், இன்னும் நான் படிக்கல. ஸோ படிச்சுட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராபின் சர்மாவோட புக்கு த வெல்த் மணி கான்ட் பை. ஸோ இது இன்னும் பிரிக்க கூட இல்லை, ஸோ ஜஸ்ட் அப்படியே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ராபின் சர்மாவோட த வெல்த் த மணி கான்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சிங்கனாலே உங்களுக்கு அதை பற்றி டீல்டாக புரியும். பட் இருந்தாலும் இதில் ஸ்பெசிஃபிக்காக வெல்த்தை மட்டும் பற்றி பேசியிருக்காரு. ஸோ அப்படி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்திங்கனாக்கா த ஆல் ரைஸ் அண்ட் ஜேக் ட்ரவுட் எழுதின த 22 இம்யூட்டபிள் லாஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்டிங், பிஸ்னஸ். ஸோ என்னோட புக்கோட ஹால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட புக்கோட என்ன சொல்கிறது, புக்கு வாங்கக்கூடிய அந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமான புக்ஸ் நான் வந்து வாங்கியிருப்பேன். மேபி செல்ஃப் ஹெல்ப்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு சொல்ல போனால் நம்ம வந்து ஃபினான்ஸ் பற்றி நிறைய புக்ஸ் நான் வாங்கியிருப்பேன். இப்போ அப்படியே என்னோட புக் பையிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லி மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ என்னோட பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ, மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நான் வந்து தெரிஞ்சுக்க தான் இவ்வளோ புக்ஸ் நான் வந்து வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா லிஸ்ட்டில் லாஸ்ட் புக் இது தான் ஆக்சுவலாக, த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். ஸோ இந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் ஷ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் அகெயின். ஸோ நம்ம வந்து பெருசாக
திங்க் பண்ணுறதுக்கும் சின்னதாக திங்க் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், ஸோ அப்படிங்கிறத பற்றி இவர் எழுதியிருக்காரு. எதை ஆசைப்பட்டாலும் நம்ம வந்து பெருசாக ஆசைப்படணும். இப்போ பேராசை பெருநஷ்டம்னுவாங்க, அது வேறு கான்செப்ட்டு. பட் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. லெட்ஸே உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு 50 lakhs ஆர் ஸோ அந்த மாதிரி வந்து இயர்லி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது. ப்ராஃபிட் வைஸ் ஒரு 10 to 20 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே 50 lakhs எனக்கு வந்து 5 crore மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு, லைக் சீக்ரெட்ஸு அப்படிங்கிற ஒரு புக்கு இருக்கும் இல்லையா, இல்லை சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இருக்கும். ஏன்னா நான் இன்னும் படிக்கலை, படித்ததுக்கப்புறம் உங்களோட ஷேர். ஸோ நிறைய புக்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேவரட் எது? சப்போஸ் இந்த 15 புக்கில் நீங்கள் எந்த புத்தகத்தை வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கீழே பதிவு பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு விருப்பத்தை தெரிவிங்க. ப்ளஸ் சஜஷன்ஸ், உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காரணத்தினால நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.